கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவர். ஆமென். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்னன்னா, எகிப்து தேசத்துல தேவன் செய்த அற்புதத்தை போலவே இந்த நாளிலும் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு என்று சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தர் வேறு பிரித்த ஜனங்களுக்கு எகிப்திலே அவர் செய்தது போல இந்த நாளிலும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எகிப்தில் என்னென்ன காரியங்கள் செய்தார்? 10 வாதைகளை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அந்த 10 வாதைகளும் பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய இருதயத்தை ஒரு சைடு அந்த அதிசயங்களை பார்க்கும்போது, அந்த அற்புதங்களை பார்க்கும்போது, அந்த வாதைகளை பார்க்கும்போது பார்வோனுடைய இருதயம் நடுங்கி போனது. அதே நேரத்தில் கர்த்தர் அவன் உள்ளத்தை கடினப்படுத்தினாலே, அந்த கடினப்படுத்தது நிமித்தமாக தான் 10 வாதைகளை எகிப்தின் தேசத்தின் ஜனங்கள் பார்த்தார்கள், இஸ்ரவேலர்களும் அதை பார்த்தார்கள். அப்போ இன்றைக்கு அற்புதங்களை செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் தொடர்ச்சியாக சில பாதைகள் வழியாய் நம்மை நடத்துகிறார். ஒரு பிரச்சனை இருந்தால் தானே அதுக்கு ஒரு விடிவு உண்டாகும், ஒரு போராட்டம் இருந்தால் தானே அதில் ஒரு சமாதானம் உண்டாகும். அப்படிதான் ஆண்டவர் சில சூழ்நிலையில் சில பாதைகள் வழியாக நம்மை நடத்தும் போது, அந்த நடந்து போகிற பிரயாணத்தில் நாம் பல அற்புதங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. நடந்து போகாம அற்புதங்களை மாத்திரம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? அப்படி நடந்து போகாத சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்களானால், அந்த பாதை வழியாக நீங்கள் நடந்து போகாத சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால், அப்போ உங்களால் அற்புதங்களை பார்க்க முடியாது. அந்த அற்புதத்தில் இருக்கிற ஆழங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அதிசயத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியாது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு நமக்கு தெளிவு கிடைக்காது. அதுக்கு பார்க்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்காது. பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகாது. அப்போ கர்த்தர் நம்மை அந்த பாதை வழியாய் நடத்தும் போது தான் சில காரியங்கள் நம்மளால பார்க்க முடியும். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகாவிட்டால், பார்வோன் அவர்களை சித்திரவதை செய்யாவிட்டால், தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல 10 வாதைகளை செய்திருக்க முடியாது. அப்போ அந்த உபத்திரம் நல்லது, அந்த கடினமான சூழ்நிலை நல்லது. எல்லாவற்றையும் எதுக்கு நான் நல்லது என்று சொல்லுகிறேன் என்றால், அப்போதான் கர்த்தருடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், சில கடினமான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துவார். போராட்டம் நிறைந்த சூழ்நிலை வழியா நீங்கள் நடந்து செல்வீங்க. அப்படி நடந்து செல்லும் போதுதான் கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் எகிப்தில் நீங்கள் பார்க்கும்போது அடிமைத்தனம் இருந்தது. ஆலோட்டிகளை வைத்து அடித்து உதைத்து நெருக்கின சூழ்நிலைகள் உண்டு. அடிமைகளாய் அவர் வாழ்ந்த காலங்கள் உண்டு. இதில் மத்தியில் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார், அவர்களை போஷித்தார், அவர்களை பலப்படுத்தினார். அந்த ஆலோட்டிகள் மூலமாய் அடித்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனை அவர்களுக்கு கொடுத்தார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? பெருமூச்சின் சத்தத்தோடு கூட தேவனை நோக்கி முறையிட்டார்கள். சில நேரங்களில் நமக்கு இந்த உபத்திரம் வருவது எதற்குனா, நாம் கர்த்தரை நோக்கி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்னைக்கு கூட நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலையில் என்னை நடத்துகிறார்? ஏன் என் சரீரத்தில் பலவீனங்களை கொடுத்திருக்கிறார்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் இந்த கடினமான பாதை எனக்கு மட்டும் உண்டாகுது? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் போகிற பாதையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை தடைக்கல்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தடைகள் எல்லாமே நீங்கள் அற்புதங்களை காணும்படியாக, அதிசயங்களை காணும்படியாக. உங்களுக்கு உண்டான வாதைகள் பெரிய பெரிய வாதைகளாக இருக்கலாம், ஆனால் அதோடு கூட கர்த்தருடைய கரத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். கடந்த புதன்கிழமை, அதாவது இந்த போன ஜூலை 2ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அவர் சென்ற பாதை ரொம்ப கடினமான ஒரு பாதை. அநேக வலிகள், வேதனைகள், சரீரத்தில் பலவீனங்கள், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நடக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டானது. ஆனாலும் நான் கர்த்தருக்கு சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் சொல்கிறது என்னென்னா, கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறார்.
அல்லேலூயா. ஐ மீன் அத்தனை கடினமான பாதை எதற்குன்னா கர்த்தருடைய கரத்தை எங்களால் பார்க்க முடிந்தது. கர்த்தர் உதவிகளை செய்தார், பாதுகாப்பை கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். ஒரு பெரிய இழப்போடு கூட நான் நிற்கிறேன், ஆனாலும் இந்த இழப்பின் மத்தியில் நான் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். இந்த இழப்பின் மத்தியில நான் உண்மையாக சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி? இந்த மோசமான சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்ல முடியுமா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி? நீங்கள் சொல்ல முடியுமானால் நீங்கள் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஏனென்றால் இந்த கடினமான சூழ்நிலையில யோபுவை போல வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் போவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்படி கர்த்தரை சார்ந்து நாம் வாழும்போது கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் இந்த ஜெபத்தின் இந்த செய்தி துவங்குவதற்கு முன்பாக நான் சொன்னேன் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொன்னேன். ஏனென்றால் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 13:18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். இங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் பாருங்க. என்னுடைய நாமம் என்னன்னு சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார் அது அதிசயம். ஆமென். அது அதிசயம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தின் தேவனாகிய God of miracles. அவருடைய பேர் வந்து மிராக்கிள் இல்லை? சில பிள்ளைகளுக்கு பேர் இப்போ மிராக்கிள்னு சொல்லி பேர் வைப்பாங்க இல்லை? ஸோ கர்த்தருடைய பேர் என்ன தெரியுமா? அதிசயம். அவர் அதிசயமானவர். இன்றைக்கு இந்த அதிசயத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிகள் எல்லோரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஏசாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, நிறைய பேர்களை ஆண்டவருடைய நாமத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நாமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர். இயேசு சாமி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். அற்புதம் என்னன்னா மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியம். உலகத்தார் சொல்லுவாங்க இட்ஸ் அ மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக்னா என்னன்னா நம்முடைய கண்களுக்கு மறைத்து செய்யப்படுகிற ஒரு காரியம். மேஜிக்னாலே என்னன்னா நம்மளோட கண்களில் ஒரு வித்தையை செய்து நம் கண்களை மூடி அவள் செய்கிற ஒரு வித்தை தான் மேஜிக். ஆனால் இயேசு சுவாமி செய்கிறது வந்து மேஜிக் கிடையாது, இட்ஸ் அ மிராக்கிள். ஆண்டவர் இந்த மேஜிக் தமிழ் என்ன சொல்லுவாங்க? மாயாஜாலம். மாயாஜாலம் செய்கிற தேவன் அல்ல, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். உலகத்தார் செய்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்க மனுஷன் செய்கிறது என்னன்னா மாயாஜாலம். ஆனால் கர்த்தர் செய்வது அதிசயம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். நீங்கள் பார்க்க முடியாததை அவர் பார்க்க வைக்க முடியும். நீங்கள் கேள்விப்படாததை உங்கள் செவிகள் கேள்விப்படத்தக்கதாய் அவர் அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயம். இன்றைக்கு ஒரு 7 அல்லது 8 காரியங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நான் கொஞ்சம் சுருக்கமாக வேகமாக சென்று உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த செய்தியில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, இதை அப்படியே விசுவாசிக்கும் போது நீங்களும் அற்புதங்களை காண முடியும், நீங்களும் அதிசயங்களை காண முடியும். உங்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை காண முடியும். கர்த்தர் எல்லா ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல, அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிற, மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய வல்லமை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிற. மாம்சம் என்ன? நம்முடைய சரீரத்தில் சதை இருந்தாலே மாம்சம் தான். அப்போ நம்ம உடம்புல சரீரத்தில் சதைகள் உண்டு, தோள்கள் உண்டு, ரத்தங்கள் உண்டு, இரத்த குழாய்கள் உண்டு. ஸோ இப்படி மாம்சமும் சதையுமான இந்த சரீரத்துக்குள்ளாய் அவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய முடியும்.
இதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த இரவுல என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நான் உடைந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் கண்ணீரோடு இருக்கிற இந்த வேளையில கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தரால் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிகள் மாத்திரம் சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். இதை விசுவாசிகள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி விசுவாசித்து, முதலாவது சங்கீதம் 136 சங்கீதம் 4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஒருவராய், இந்த வார்த்தையில இருக்கிற முதல் வார்த்தை என்னன்னா, இந்த வசனத்தில் இருக்கிற முதல் வார்த்தைன்னா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை. அவருக்கு ஹெல்ப் தேவையில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னா அவருக்கு வேறொரு கரத்தையோ வேறொரு தேவர்களையோ வேறொரு மனுஷனையோ அவர் நாடி போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் எப்படி அற்புதம் செய்வார் என்றால், தனித்தன்மையோடு கூட ஒருவராய் அவர் மாத்திரமே நின்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற பெரிய பெரிய மலை போல பிரச்சனைகளுக்கு அவரால் பதில் தர முடியும். அவரால் விடுதலை தர முடியும். அவரால் உங்களை காப்பாற்ற முடியும். அவரால் உங்களை உயர்த்தி வைக்க முடியும். அவரால் இந்த வியாதியிலிருந்து விடுதலை தர முடியும். அழிந்து போன குலைந்து போன உறுப்புகளுக்குள்ளாய் பெரிய அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். வியாதிகள் பெரிதாக இருக்கலாம், மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரால் பெரிய அற்புதங்களை இந்த இரவில் செய்து முடிக்க முடியும். He can do it without anyone's help. எந்த ஒரு மனுஷனோட உதவி இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் தனித்தன்மையோடு கூட ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு வேளையிலே அதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது, அவர் தனித்தன்மையோடு கூட அற்புதங்களை செய்வார். ஒருவராய் பெரிய அற்புதங்கள், சின்ன அற்புதங்கள்லாம் இல்லைங்க. அவரால் செய்ய முடியக்கூடிய அற்புதங்கள் என்னன்னா பெரிய பெரிய அற்புதங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களை யோசித்து ஜெபித்து கொண்டு இருப்பீர்களானால் அதையும் அவரால் செய்து முடிக்க முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்பவர். இரண்டாவதாக, எரேமியாவின் புஸ்தகம் 32:17 ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். முதலாவது, அவர் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்பவர். இரண்டாவது, உங்களுடைய யோசனைகளுக்கு மேலான அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். பியாண்ட் யுவர் திங்கிங், பியாண்ட் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் எனிஒன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அற்புதங்களை அவரால் செய்து முடிக்க முடியும். அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். இன்றைக்கு நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா அதை கிட்டி சேரவே முடியாது, இல்லை, உயரமானது. அதையும் உண்டாக்கினவர் அவர்தான். இன்றைக்கு உங்கள் காழு கீழாக இருக்கிற இந்த பூமியை உண்டாக்கினவரும் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவன் அவர். அப்போ உங்களுடைய யோசனைகளுக்கு மேலாக, நீங்கள் திங்க் பண்ணுவதற்கு மேலாக, பியாண்ட் யோர் இமேஜினேஷன்ஸ், காட் கேன் டூ வண்டர்ஸ் இன் யோர் லைஃப். ஹல்லேலூயா. கர்த்தரால் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். அதே அதிகாரம் 27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. நான் ஏற்கனவே சொன்னேன், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போ உயிருள்ள சரீரமாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு அவர் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் சரீரத்தில் இன்றைக்கு ஜீவன் இருக்குமே ஆனால், உங்கள் சுவாசத்தில் சுவாச காற்று வருமே ஆனால், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். there is no boundaries. கர்த்தருக்கு எல்லைகளே கிடையாது. அதை தாண்டி அற்புதம் செய்ய முடியும். beyond the horizon அவரால் அற்புதம் செய்ய முடியும்.
அல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார். ஆபிரகாம் சாராளை பார்த்து சொன்னார், அவங்களோட சரீரம் செத்து போன சரீரம். அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நகைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர் சரீரத்துக்குள்ளாய் அற்புதத்தை செய்து காண்பித்தார். முடிந்து போனதை மனுஷன் யோசிக்கிறான், முடிஞ்சிருச்சின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அதை துவங்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உங்களுடைய இமேஜினேஷன்ஸ்க்கு மேலாக, உங்களுடைய யோசனைகளுக்கு மேலாக, நீங்கள் கேட்பதற்கு மேலாக, நீங்கள் எண்ணுவதற்கு மேலான அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். மூன்றாவதாக உபாகமம் 3:24 கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அல்லேலூயா. மூன்றாவதாக அவரை போல அற்புதம் செய்வது யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லியிருக்கணுமே நீங்க. அவரை போல அற்புதம் செய்வதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எந்த மனுஷனாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களால் செய்ய முடியும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை தரித்தவர்களால் செய்ய முடியும். அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் கேட்கிற இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன்னு சொல்லும்போது அற்புதம் நடக்கும். ஆனால் அவருக்கு உதவி தேவை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல அவரோடு கூட கம்பேர் பண்ண முடியாது. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, அவரோடு கூட கம்பேர் பண்ணி இவங்க இப்படி செஞ்சாங்க அதோடு கூட இவங்க செய்வாங்க அப்படிலாம் கிடையாது. அதை தான் எகிப்தில் பார்வோட வேலைக்காரர்கள் அங்கே இருந்த மாய வித்தை செய்கிற மனுஷர்கள், மந்திரவாதிகள் செய்து காண்பித்தாங்க. மோசே கோலை போட்ட உடனே அவர்களும் கோலை போட்டாங்க, பாம்பாய் மாறினது. ஆனால் மோசேவின் கோலிலிருந்து வந்த சர்ப்பம் அந்த சர்ப்பங்களை விழுங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 10 வாதைகள் வருகிறது, அவங்களும் செய்து காண்பிக்கிறாங்க. ஓ நீங்களும் செய்வீங்களா, நாங்களும் செய்கிறோம் அப்படி சொல்லி செய்துட்டே வராங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்த பிறகு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ கர்த்தரால் செய்ய முடிந்ததை யாராலையும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, கர்த்தருக்கு நிகராக யாருமே. அதான் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு உதவி இல்லாமல் நீங்கள் கம்பேர் பண்ணுவதற்கு மேலான காரியங்களை கர்த்தரால் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நான்காவது யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கொஞ்ச நாள் முன்பாக நான் கொடுத்த செய்தியிலிருந்து நான் இதை ஒரே பாயிண்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் அளக்க முடியும். கிலோமீட்டர் கணக்கில் அளக்கிறோம், மைல்ஸ் கணக்கில் அளக்கிறோம், உயரத்தை அடிகள் மூலமாக, மீட்டர்ஸ் மூலமாக அளக்கிறோம். தண்ணீரை லிட்டர் எம்எல் அப்படி சொல்லி, நம்ம பேரல் அப்படி சொல்லி அளக்கிறோம். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நீங்கள் அளவீடு செய்ய முடியாது. கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் அடக்கி ஆழ முடியாது. அதற்கு இவ்வளோ காசு கொடுக்கலாம், இவ்வளோ வல்லமை இருக்குது இப்படி சொல்லி யூ cannot measure any miracle of God. கர்த்தருடைய வல்லமைகளை நீங்கள் அளவீடு செய்யவே முடியாது. அவர் அதிசயமானவர் சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னென்றால் அவருடைய மிராக்கிளை, அவர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் வெயிட் பண்ண முடியாது. ஐ மீன் அளந்து பார்க்க முடியாது, இடை போட்டு பார்க்க முடியாது. அவருடைய வல்லமைகளை உங்களால் தீர்மானிக்க செய்யவே முடியாது. அவருடைய வல்லமை மிக பெரியது. இந்த இரவு வேளையில் உங்களுடைய பிரச்சனை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரியது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகி கர்த்தருடைய வல்லமை அதை காட்டிலும் பெரியது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உன் பிரச்சனை என்ன அப்படி சொல்லி கேட்டார். உடனே அவன் சொன்னான், இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அப்படியா, இயேசுவை விசுவாசிக்கிறேன்? ஆமாய்யா விசுவாசிக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன் கவனி, உன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் நீ ஆராதிக்கிற தேவன் அதை காட்டிலும் பெரியவர், போ அப்படி சொல்லிட்டார். இல்லை, அதே போல் தான் இன்று இரவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையின் கரம் பெரியது. அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை சொன்னீங்கன்னா, அதை விட கர்த்தருடைய வல்லமை பெரியது. அந்த பிரச்சனைகளை அவர் அடக்கி ஆள முடியும். அல்லேலூயா. ஆமென். ஐந்தாவதாக ஏசாயா 43:18-19
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இந்த ஐந்தாவதாக நான் சொல்லுகிற குறிப்பு என்னன்னா, நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க, ஆனால் இதுவரை கண்டிராத அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு, மண் எடுத்து அதில் உமிழ்ந்து கண்ணில் பூசுற பார்வை உண்டாகுது. நடக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சொன்ன, கையை பிடிச்சு தூக்குற அவன் நடக்கிறான். வஸ்திரத்தின் நுனிய ஓரத்தை தொட்டு 12 வருடமாய் இருந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமடைந்து கொள்ளுகிறார். மரித்து கட்டில் கடத்தி இருக்கிற பெண்ணை போய் பார்த்து அந்த பெண்ணை எழுந்துரு அப்படி சொல்றார். அந்த பெண்ணை எழுந்து உட்கார்றான். பாடையில தூக்கிட்டு போறாங்க, அவனை பாடையை நிறுத்தி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல கூரை பிச்சுட்டு ஒருத்தனை இறக்குறாங்க, அவனை சுகமாக்குகிறார். இது போல பல அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். ஏன்? காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையால அடக்கி ஆளுகிறார். தண்ணீர் மேல நடக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய எண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரணம். அந்த மரணத்தையும் அவர் ஜெயித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. திஸ் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். அல்லேலூயா. நீங்கள் கண்டிராத அற்புதங்களை அவரால் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் கண்டிராத அற்புதங்கள், இதுவரையும் நீங்கள் பார்த்திராத அற்புதங்கள், கேள்விப்படாத அற்புதங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க முடியும். விசுவாசிங்க சொல்லுங்க, ஆண்டவரை என்னோட வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட வல்லமைகளான அற்புதங்களை நடத்தி காண்பீங்க ஆண்டவரே. நான் பார்க்க வேண்டும் சொல்லி பிரயாசப்படுகிறேன். அநேகருக்கு சாட்சியாய் நிற்கணும் சொல்லி பிரயாசப்படுகிறேன். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே இல்லை. வனாந்திரத்தில் நீங்க தண்ணீருக்காக தேடி அலையணும். பல இடங்களுக்கு சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய மிகப்பெரிய வல்லமை. அல்லேலூயா. நீங்கள் முந்தி பார்த்திராத அற்புதங்களை அவரால் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆறாவதாக ஏசாயா 48 அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சொரூபம் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாமல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்திராத அற்புதங்கள். ஆறாவதாக இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அற்புதங்கள். அல்லேலூயா. பைபிளில் நம்ம வாசிக்கிற அற்புதங்களை நம்ம பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரை நீங்கள் படிக்காத ஒரு அற்புதங்களை, இதுவரை கேள்விப்படாத அற்புதங்களை, வேதாமத்தில் குறிப்பிடாத அற்புதங்களையும் அவரால் செய்து காண்பிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அவர் அவ்வளவு பெரியர். அவருக்கு நிகராக ஒருவரும் கிடையாது. வேதாமத்தில் நீங்கள் பார்த்திராத அற்புதங்களையும் அவரால் செய்ய முடியும். கேள்விப்படாத அற்புதங்களையும் அவரால் செய்ய முடியும். விசுவாசிகள் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை கர்த்தரால நீங்கள் கேட்டிராத அற்புதங்கள். இதுவரை என்னென்ன கேட்டிருப்பீங்க? மரித்தவனை உயிரோடு எழுப்பிட்டார். அதை விட பெருசு என்ன அற்புதம் வேணும் சொல்லுங்க? அதை தாண்டியும் பெரிய அற்புதங்கள் செய்ய முடியும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வைக்க முடியும் அவரால். ஒரு தூதனால லட்சத்துக்கு மேலான மனிதர்களை குவியலாக குவிக்க முடியும் தூதனை அனுப்பி. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் விடுதலையே இல்லாத
ஒரு காரியத்துக்கு விடுதலை உண்டாக்க முடியும். என்னன்னா அதுதான் உங்களுடைய பாவம். நம்முடைய பாவத்துக்கு மருந்தே கிடையாது. அதற்கு மருந்து உண்டாக்கிறவர் தான் அவர். ஹல்லேலூயா. அதுக்கு மருந்து என்ன? அவருடைய பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை நீங்கள் தேடி அலைஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி நினச்சாலும் வாங்க முடியாது. ஆனால் ஈஸியாக சிம்பிளஸ்ட் வேலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னா, இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், அந்த பரிசுத்த ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கிற மாத்திரத்திலே கர்த்தரால் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் தந்து உங்களை பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். நீங்கள் கேட்டிராத அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 7வதாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பார்த்திராதத பார்ப்ப, கேட்டிராத பார்ப்ப. இப்போ நம்ம யோசிக்கிறோம் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு. நான் இப்போ கொஞ்சம் சொன்ன பாவத்திலேருந்து விடுதலை, அது பெரிய அற்புதம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய சிந்தனையில் யோசிக்க முடியாத அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். பியாண்ட் யுவர் திங்கிங். நீங்கள் யோசிக்கிறீங்களா, இந்த அற்புதம் நடந்தால் நல்லாயிருக்கும், திடீர்னு நீங்கள் ஒரு பென்ஸ் கார் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷனில் நம்ம யோசிக்கிற காரியங்கள். நீங்கள் யோசிக்கவே முடியாத அற்புதங்கள் எல்லாம் செய்ய முடியும். என்ன பிரதர் புரியலை? அதுதான் புரியலை. புரியாததை கூட அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. புரியாததை, உங்கள் புத்திக்கு எட்டாததை, பியாண்ட் யுவர் திங்கிங். நீங்கள் என்னெல்லாம் யோசிக்க முடியும், எவ்வளோதான் யோசிக்க முடியும், யோசிச்சாச்சா அதுக்கு மேலாகவும் அவர் செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இவ்வளோ அற்புதங்கள் நம்ம பார்த்தோம். 1, 2, 3ன்னு சொல்லி 7 குறிப்புகளை நான் சொன்னேன். முதலாவது, ஒருவராய் பெரிய அற்புதங்கள் செய்பவர். இரண்டாவது, யாராலையும் செய்ய முடியாத அற்புதங்கள், இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாத அற்புதங்களை அவளால் செய்ய முடியும். அதை மூன்றாவது வந்து, அவருக்கு நிகராக ஒருவர் நிற்க முடியாது. அற்புதங்கள் செய்வதில் அவருக்கு நிகராக ஒருவரால் நிற்க முடியாது. அவரை அளவீடு செய்ய முடியாது, அவருடைய அற்புதங்களை அளவீடு செய்ய முடியாது. 4வது. 5வது, இதுவரை நீங்கள் கேட்டிராத அற்புதங்கள், இதுவரை பார்த்திராத அற்புதங்கள். 5. 6, இதுவரை நீங்கள் கேட்டிராத அற்புதங்கள். 7, இதுவரை நீங்கள் யோசிக்காத அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். இதெல்லாம் யாருக்கு அவர் செய்கிறார் என்றால், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்றைக்கு கர்த்தரிடத்துல யார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ, கர்த்தரோடு கூட வாழ்கிறார்களோ, கர்த்தரை நேசிக்கிறார்களோ, கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் சொன்ன 7 விதமான அற்புதங்களை சொன்னேன். அந்த 7 விதமான அற்புதம் யாருக்கு தேவன் செய்வார் என்றால், அவரோடு கூட உடன்படிக்கையில் இருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோமா? ஒரு விஷயம் சோதித்து பாரு. ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்க ஆண்டவரே, உம்மோடு கூட நெருங்கின வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடன்படிக்கை செய்திருப்பீர்களானால், கர்த்தரால் நிச்சயமாய் இந்த நான் சொன்ன 7 வித்தியாசமான அற்புதங்களை உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க முடியும்.